Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. Thank you, Santosh. Actually, எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பக்குன்னு இருந்துச்சுன்னு. பட் டைரக்டர் அது கேட்டார். ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்றைக்கே அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராமச்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது ப்ரெஸ் அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், அது உண்மை தான். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 டேஸில் ஐயோ என்னடா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவேன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆகிடுச்சு. பிகாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சாப்பாடு வேணாம், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்றைக்கி வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் ஆர் தி அதர் எவ்ரிடே. அது ஒரு ஃபன் டைப் ஆகிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இதுக்கு எதுக்கு எனக்கு 5 மணிக்கெலாம் எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு. சரி ஹீரோயின் மாண்டேஜ்ன உடனே அது கிராமம். சரி நம்ம மந்தையில் போயிட்டு அப்படி பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டரும் டோனி ஜானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாங் ஷாட்டு இது பண்ணு பார்த்தா ஹீரோயினே காணும். ஹீரோயின் இல்லாமல் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு மேலே பார்த்தா மரத்தில் நின்றுட்டுருக்காங்க, வேப்ப மரத்தில் 20 அடியில். எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா கீழே பெட்டு கிடையாது, ரோப்பும் இல்லை. ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு மாண்டேஜ் எழுதிட்டார் இவர். தொட்டிச்சி வந்து காலாலேயே ஒரு கிளையை உடச்சிரு அப்படின்னு. அப்புறம் என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ராமர் சீக்கிரம் எடுங்க அப்படின்னு. அவங்களே தைரியமாக இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் இன்னும் 20 நாள் ஷூட்டிங் இருக்குது, நல்ல ஹீரோயின் அப்படிங்கும்போது அவ்வளோ சப்போர்ட்டிவான கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க நம்ம தமிழில். இப்போ இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், நிறைய பேர் வந்து மேக்கப் மேனு ட்ரெஸ்ஸுக்கு வராங்க, அவங்களுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டுங்கும்போது நமக்கு தமிழ் எழுத பேச நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க. அவங்க வந்து பல வேலைகளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சதுனால தான் வந்தாங்க. கதை எப்படி வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஏன்னா அவங்க அனுபவம் கேர் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பாம்பேயில். அவங்களுக்கு சவுத் இந்தியாவிலே அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். அவங்க பண்ணும்போது டேரக்டர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அந்த மரம் உடைக்கிற ஷாட்டை எடுத்தாச்சு, சரி அடுத்து எடுக்க போகலான்னு உடனே மேலேருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா ஒன் மோரா, இந்த கேள்வி கேட்டோடனே திரும்ப அப்போ ஒரு க்ளோஸ் அவுட் எடுத்துக்கோமா இந்த கால் மட்டும் அப்படின்னு. அடுத்து சரி சீக்கிரம் எடுங்க அப்படின்னோடனே லென்ஸை மாற்றி திரும்ப எடுக்கிறாங்க. ஓகே அடுத்து ஷிஃப்டிங் போகலான்னா திரும்ப ஒரு மேலேருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா ஒன் மோரா. அப்படிங்கும்போது அந்த டேரக்டருக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறிய ஹீரோயின் வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழில். தமிழ்நாங்கள் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால் முழுசாக பெருசாக பண்ண முடியலை. அடுத்தது ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களாதான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்பொழுதே நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க,
இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோட உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியான படம். அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ அவங்க போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார். சார் ஆல்மோஸ்ட்டு மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன், என் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார், அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட்டு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார் இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக அவ்வளோ நேரம் அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிக்கரனை அடித்து நான் கூட திருப்பி கேட்டேன், பின்னாடி எதுவும் பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும், இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அப்படியே அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் என்னோட நடிப்பு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும்போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதார். பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம டூலெட் ஹீரோ, நான் டூலெட்லேருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், மிகச்சரியான படங்களை இருந்து எடுத்து பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவீனா சொல்லவே வேண்டாம், ஒருவேளை உங்கள் தம்ப்லைனுக்கான ஹீரோயின் நினைக்கிறேன். அது ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒட்டின ஒரு ரோலு, ரொம்ப அழகாக நேர்த்தியாக யதார்த்தமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படமெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோடு எடுத்த படங்களை நீங்கள் எழுதுவீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் எழுதுவீங்கள்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து எங்களால் பல கோடி ரூபாயை பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்ணுசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உள் மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ்ஸு தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸு எழுதுறதை வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது வந்து இதாக சொல்லலை, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ்ஸு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுங்கள். இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.